என்னோட அப்ளைனோட ஆக்ஷனை நான் காப்பி பண்றதை தாண்டி என்னோட அப்ளைனுடைய திங்கிங் பேட்டர்னை நான் காப்பி பண்றேன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நபர் சரிவர செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நெட்வொர்க் வெரி 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 பவர்ஃபுல் நெட்வொர்க்கா மாறும். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் 12 மினிட்ஸ் யாரும் இனிமேல் நோட்ஸ் எழுத வேண்டாம். ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு உட்காந்துருங்க. The last 12 minutes is going to be a highly transforming session-ஆ இருக்க போகுது. இந்த 12 நிமிடங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கூடிய நிமிடங்களாக இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் மீ. என்னை மட்டும் பார்த்துட்டு பேசாம உட்காந்துருங்க. Who is a leader? Who is a leader? Let's see who is a leader. எல்லா சூழ்நிலையும் சரியா இருந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அது எனி நார்மல் ஆவரேஜ் பர்சன் கேன் டூ தட். ஒரு சாதாரண மனுஷன் கூட எல்லா சூழ்நிலையும் சரியா இருந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா லீடர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே சரியா இல்லைன்னா கூட ஜெயிச்சு காமிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் லீடர். லைஃப் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப், லைஃப் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை மட்டும் எங்க அப்பா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருந்தா, என்னை மட்டும் என்ன அந்த மாதிரி காலேஜ்ல படிக்க வச்சிருந்தா, எனக்கு மட்டும் இவ்வளவு காசு கொடுத்திருந்தா, என்ன மட்டும் இந்த மாதிரி வளர்த்திருந்தா, எனக்கு மட்டும் அதை கொடுத்திருந்தா, எனக்கு மட்டும் இதை கொடுத்திருந்தா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி டீம் அமைஞ்சிருந்தா, எல்லாம் அதுவா அமையணும்னா உங்களுக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்கணும் கடவுள்? லைஃப் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப். இது வந்திருந்தா நான் அப்படி வந்திருப்பேன். வரலாறுல உங்க பேர் இடம் பெறாது. வரலாறுல யாரோட பேர் இடம் பெறும் அப்படின்னா, எதுவுமே இல்லைனாலும் நான் மேல வந்திருக்கேன் பாரு அப்படின்னு காட்டுறான் பாத்தீங்களா, அவன் தான் லீடர். உங்களுக்கு எது அதெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, லிசன் டு மீ நவ் ப்ளீஸ். இதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்ல உங்க கை போக வேண்டாம். உங்க கவனம் முழுக்க என் மேல மட்டும். சிஸ்டத்துல இருந்து கை எடுத்துருங்க. கவனம் முழுக்க என் மேல மட்டும். எதுவுமே இல்லைனாலும் ஜெயிக்கணும், அவன் தான் லீடர் அப்படின்னு பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட எது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது இல்லாமல் வெற்றி அடைந்த மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா அப்படி பாருங்க. நிறைய பேர் இருக்கலாம், சார் நான் பெருசா படிக்கல சார், படிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பான். படிக்காதவங்க இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? சார் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளவு பெருசு இல்லை சார், ஃபேமிலியே இல்லாதவங்க ஜெயிச்சிருக்கானா இல்லையா? பேக்ரவுண்ட் விட்டுருங்க. எனக்கு மட்டும் 2 கை 2 கால் நல்லா இருந்தா, 2 கை 2 கால் இல்லாதவங்க ஜெயிச்சிருக்கானா இல்லையா? எனக்கு மட்டும் நீங்க எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் இந்த உலகத்துல மனிதர்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ who is a leader? இதெல்லாம் இருந்தாதான் நான் ஜெயிப்பேன். எது இல்லைனாலும் நான் ஜெயிப்பேன். இவன் தான் லீடர். No more complaining attitude. What is no more complaining attitude? என்ன தெரியுமா? Now listen to me very carefully. மகாபாரதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I love Karnan for many reasons. கர்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு சரியா அமையலாட்ட கூட நம்ம லைஃபே போச்சு. எஸ்ஆர்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு மனுஷனுக்கு சரியா அமையலன்னா அவன் லைஃப் பெரிய சாதனை. எஸ்ஆர்னும் அம்மா நல்லா அமைஞ்சு அப்பா சரியா அமையல, அப்பயும்